வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கிட்டி இன்ஃபோ. சற்று முன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய அப்டேட் தமிழக பெண்களுக்காக வெளியாகி உள்ளது. அதாவது தமிழக அரசின் திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இப்போது வரை 1.31 கோடி பெண்கள் பயனாளிகளாக இருக்கின்றனர். அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவர்களின் வங்கி கணக்கிலேயே நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது தேர்தல் என்பதால் இந்த திட்டம் செயல்பாட்டில் இல்லை. இருப்பினும் தேர்தலுக்கு பிறகு புதிதாக ஆட்சி பொறுப்பேற்கும் அரசு இந்த திட்டத்தை தொடர்ச்சியாக செயல்படுத்தும். அதுவும் தேர்தலுக்கு பிறகு இந்த தொகை ஆட்சி பொறுப்பேற்கும் அரசை பொறுத்து கூடுதலாக கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. திமுக, அதிமுக, டிவிகே, அதேபோல நாம் தமிழர் கட்சி, பாஜக என எந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த திட்டம் மூலம் பெண்களுக்கு மாதம் கொடுக்கப்படும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவது உறுதி. அதுவும் கூடுதலான பணம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த திட்டத்தில் பயனாளியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விதிமுறைகளும் இருக்கின்றன. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு அடிப்படை ஆவணமே ரேஷன் கார்டு தான். அந்த கார்டு செயல்பாட்டில் இருப்பது மிகவும் அவசியம். ஒருவேளை ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டாலோ முடக்கப்பட்டாலோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை போன்ற எந்த மக்கள் நலத்திட்டங்களும் கிடைக்கவே கிடைக்காது. ரேஷன் கார்டு முடக்கப்படுவதற்கு சில மிக முக்கிய காரணங்கள் இருக்கிறது. ரேஷன் பொருட்கள் தொடர்ச்சியாக மாதம் தவறாமல் வாங்க வேண்டும். 3 மாதங்களுக்கு மேல் ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருந்தால் உங்கள் ரேஷன் கார்டு முடக்கி வைக்கப்படும். அதன் பிறகு அதிகாரிகளை நேரில் சந்தித்து விளக்கம் கொடுத்த பிறகே ரேஷன் கார்டு மீண்டும் ஆக்டிவேட் செய்யப்படும். அதேபோல ரேஷன் கடையில் வாங்கும் பொருட்களை வெளியில் எங்கும் விற்பனை செய்யக்கூடாது. அரிசி, சர்க்கரை, எண்ணெய், மண்ணெண்ணெய் உள்ளிட்ட எந்த பொருட்களையும் வெளியில் விற்பனை செய்யவே கூடாது. இது சட்டப்படி குற்றம் என்று கருதப்படுகிறது. குறிப்பாக ரேஷன் அரிசி விற்பனை செய்து பிடிபட்டால் உங்களின் ரேஷன் கார்டு எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி உடனடியாக ரத்து செய்யப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் ரேஷன் அரிசியை பிறரிடம் காசு கொடுத்து வாங்கக்கூடாது. விற்பவரும் சிக்குவார், வாங்குபவரும் சிக்குவார். அதன் பிறகு அரசு எடுக்கும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும். கூடவே நீங்கள் எப்போதும் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ரேஷன் கார்டு இல்லை என்பதால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மீண்டும் கிடைக்காது. ஏனென்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் பட்டியலை அரசு அதிகாரிகள் மாதம் பரிசீலிப்பார்கள். இறந்தவர்கள் பெயர்களை நீக்கி வருகிறார்கள். விருப்பப்பட்டு வேண்டாம் என எழுதி கொடுப்பவர்களுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்படும். இதுபோன்ற சட்ட சிக்கல்களை சந்தித்து ரேஷன் கார்டு முடக்கப்பட்டவர்களின் பெயர்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் பட்டியலில் இருந்து தூக்கப்படும். எனவே வெளியூரில் வசித்தாலும் ரேஷன் பொருட்களை வாங்குவதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். ரேஷன் பொருட்கள் விற்பனை செய்யலாம் என்ற எண்ணத்திற்கே செல்லாதீர்கள். இவற்றை செய்யாதவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை சிக்கல் இல்லாமல் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.